ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ட்ரிப்பு சிவா. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா அருள்மிகு தேவநாத பெருமாள் திருக்கோயில் பற்றி தான் பார்க்க போகிறோம். இது எங்கே இருக்குன்னா கடலூர் மாவட்டத்தில் தான் இருக்குது. கடலூர்லேருந்து பண்ருட்டி போகிற சாலையில் ஒரு 5 கிலோமீட்டர் தொலைவில் இருக்குது. கடலூர்லேருந்து வந்தீங்கன்னா, இதே பண்ருட்டிலேருந்து வந்தீங்கன்னா ஒரு 19 கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது. இந்த கோயிலோட மூலவர் பார்த்தீங்கன்னா தேவநாதர், உற்சவர் அச்சுதன், தாயார் செங்கமலம், தல விருச்சம் பார்த்தீங்கன்னா வில்வமரம், தீர்த்தம் கருட நதி தீர்த்தம், புராண பெயர் திருவைந்திரபுரம், திருமங்கை ஆழ்வாரால் பாடல் பெற்ற கோயில் இது. இந்த கோயிலோட சிறப்பு அம்சம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, கருடன் கொண்டு வந்த நதி கருட நதி என்று அழைக்கப்படுகிறது. அருகில் ஓடுகிறது. ரிஷியினுடைய சாபத்தால் இன்றும் இந்த நதி தீர்த்தம் மழைக்காலங்களில் ரத்தம் போல் சிவப்பாக ஓடுகிறது. இவ்வூர் ஆதிசேஷனால் நிர்மாணிக்கப்பட்ட தலம். அருகில் உள்ள மலையில் பிரம்மா தவம் செய்த இடம், அதனால் பிரம்மாச்சலம் என்று பெயர் பெற்றது. கருடன் கொண்டு வந்த நதி கருட நதி என்று அழைக்கப்பட்டு அருகில் ஓடுகிறது. தெற்கிலிருந்து வடக்கு நோக்கி பாய்வதால் இந்த நதியில் குளித்தால் கங்கை நதியில் குளித்த புண்ணியம் உண்டாகும். பொதுவாக பெருமாள் கோயில்களில் லட்சுமி நரசிம்மர் சந்நிதியில் நரசிம்மர் லட்சுமியை இடது மடியில் அமர வைத்திருப்பார். ஆனால் இத்தலத்தில் நரசிம்மர் தனது வலது தொடையின் மீது அமர வைத்து அருள்பாலிப்பது இத்தலத்தின் தனி சிறப்பாகும். இலங்கைக்கு சஞ்சீவ பர்வதத்தை எடுத்துச் சென்றபோது அனுமானின் கையில் இருந்த சஞ்சீவி மலையிலிருந்து சிறிதளவு சரிந்து இந்த மலை விழுந்ததனால் இது ஔஷதாச்சலம் என்று பெயர் உறுதிப்படுத்தி கொண்டுள்ளதாம். உடற்பிணிகளை போக்கும் ஔஷதிகள் இங்கே காணப்படுகின்றன. அந்த மலையில் லட்சுமி ஹைகிரிவர் எழுந்தருளியுள்ளார். வேதாந்த தேசிகன் இங்குள்ள ஔஷதாச்சலத்தில் தவம் புரிந்த ஹைகிரிவனையும் கருடனையும் கண்டு வரம் பெற்றார். ஹைகிரிவனுக்கு உலகிலேயே இவ்வூரில் தான் முதல் கோயில் ஏற்பட்டது. பெருமாளின் மங்களாசாசனம் பெற்ற 108 திவ்ய தேசங்களில் இது 42வது திவ்ய தேசம். இங்குள்ள மூலவர் சந்நிதியின் மேலே உள்ள விமானம் சுத்த சத்வம் எனப்படுகிறது. வைணவ அகமம்படி 6 கால பூஜை தினம் நடந்து வருகிறது. திருப்பதிக்கு செல்ல முடியாதவர்கள் இத்தலத்திற்கு சென்று நேர்த்திக்கடன் செலுத்தலாம். இக்கோயிலின் தல பெருமை என்னன்னு பார்த்தீங்கன்னா, பெருமாளுக்கு தீர்த்தம் தாகம் ஏற்பட்ட போது அங்கிருந்த கருடாழ்வாரிடம் தீர்த்தம் கொண்டு வர பணிந்தார். அவர் எடுத்து வர தாமதம் ஆனதால் ஆதிசேஷனிடம் சொல்லி தன் வாளால் அடித்து பெருமாளுக்கு தீர்த்தம் தந்தார். அதனால் அதற்கு சேஷ தீர்த்தம் என்று பெயர் வந்தது. இது ஒரு பிரார்த்தனை கிணறு ஆகும். நம்ம கோயில் உள்ள போகும்போது அதெல்லாம் பார்ப்போம். இதில் உப்பு, மிளகு, வெல்லம் போட்டு பிரார்த்தனை செய்தால் வியாதிகள் குணமாகும். சர்ப்ப தோஷம் உள்ளவர்கள் இங்குள்ள சர்ப்பத்தை வழிபட்டால் தோஷம் நீங்கும். இந்த படிக்கட்டுகளை கடந்து தான் அந்த மலை மேலே இருக்கக்கூடிய ஹைகிரிவரை நீங்கள் தரிசனம் செய்ய முடியும். பிரம்மா, சிவன், இந்திரன், பூமாதேவி, பிருகு, மார்க்கண்டேயர் முதலியோனர் தவம் செய்த தலம் இது. இத்தலம் நடுநாட்டு திவ்ய தேசங்களில் மிகவும் சிறப்பு பெற்றது. இக்கோயிலின் தல வரலாறு என்னன்னு பார்ப்போம். ஒரு காலத்தில் அகம்பாவம் பிடித்த தேவர்கள் அசுரர்களால் தோற்கடிக்கப்பட்டு விரட்டப்பட்டார்கள். அவர்கள் ஔஷதாச்சலத்துக்கு வந்து வணங்க நாராயணன் அவர்களுக்கு உதவுவதாக வாக்களித்தார். அசுரர்கள் பிரம்மனிடம் முறையிட பரமனை துணை கொண்டு யுத்தம் செய்யுங்கள் என்று கூறி அனுப்பினார். அசுரர்களுக்கு பக்கபலமாக சிவன் நின்றார். சிவனால் தேவர்கள் தாக்கப்பட்டு அல்லுறுவதைக் கண்ட நாராயணன் சக்ராயுதத்தை ஏவினார். அசுரர்களை விரட்டிச் சென்று கொன்று குவித்தது. இறுதியில் எல்லோரும் நாராயணனிடம் சரணடைந்தனர். எல்லாரையும் பகவான் அரவணைத்தார். தாமே மும்மூர்த்தியாக காட்சியளிப்பதாக கூறிய பகவான் தமது திருமேனியில் பிரம்மனையும் சிவனையும் காட்டி அனைவரையும் மகிழ்வித்தார். தேவர்களுக்கு தலைவனாக இருந்தது கொண்டு தேவநாதன் என்று திருநாமம் உண்டாயிற்று. அங்கேயே ஸ்ரீமத் நாராயணன் நித்தியவாசம் செய்ய இருப்பதை அறிந்த ஆதிசேஷன் அங்கு ஒரு நாகத்தை உண்டு பண்ணினான். அதுதான் திரு ஆதிசேஷபுரம் என பெயர் பெற்று விளங்கியது. இவ்வளவு வரலாற்று சிறப்பு மிக்க இந்த கோயிலை விசிட் பண்ணி பாருங்க. கூகுள் மேப்ஸ் லொக்கேஷன் நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன். வேணுன்றவங்க செக் பண்ணி பாருங்க. கோயில் திறந்திருக்கும் நேரம் பார்த்தீங்கன்னா காலை 6 மணி முதல் 11 மணி வரை, மாலை 4:30 மணி முதல் இரவு 8 மணி வரை திறந்திருக்கும். நடுநாட்டு திருப்பதிகள் 2இல் இது ஒன்றாகும். இந்த கோயில் பார்த்தீங்கன்னா சுமார் 2000 ஆண்டு பழமையானதுன்னு சொல்றாங்க. தேவநாத பெருமாளை வணங்குவோர் பெரிய பதவி, நிலைத்த செல்வம், நோயற்ற வாழ்வு, நீண்ட ஆயுள் ஆகியவற்றை பெறுவார்கள்.
இந்த கிணற்றில் உப்பு, வெல்லம், மிளகு, பால் ஆகியவற்றை பிரார்த்தனையாக சேர்ப்பது சர்வரோக நிவாரணம் அளிக்கும். குரு, ராகு, கேது தோஷம் உள்ளவர்கள் இங்கு வணங்கினால் அத்தகைய தோஷம் நிவர்த்தியாகும். பிரார்த்தனை நிறைவேறியவுடன் நேர்த்திக்கடன் பார்த்தீங்கன்னா, தாங்கள் பிரார்த்தனை நிறைவேறப்பெற்ற பக்தர்கள் பெருமாளுக்கு துளசி மாலை சாத்துகின்றனர், நெய் தீபம் ஏற்றுகிறார்கள், முடிக்காணிக்கை நேர்த்திக்கடனும் செய்கிறார்கள், மாவிளக்கு போடுகிறார்கள். இதை தவிர சுவாமிக்கு திருமஞ்சனம் செய்தல், உலர்ந்த தூய வெள்ளாடை சாற்றுதல், அபிஷேக ஆராதனைகள் செய்கின்றனர். பிரசாதம் செய்து சாமிக்கு நெய்வேத்தியம் செய்துவிட்டு பக்தர்களுக்கு தருகின்றனர். வசதி படைத்தோர் அன்னதானம் செய்கிறார்கள். தாயார் சந்நிதியில் பார்த்தீங்கன்னா இது மாதிரி தொட்டில்கள்லாம் கட்டியிருக்காங்க குழந்தை பேருக்காக. அதே போல் பார்த்தீங்கன்னா குங்குமத்தால் நாமம் போட்டிருக்காங்க. கோயில் சுற்றிலும் இப்படி தான் இருக்குது. கோயில் புனரமைப்பு பண்ணிட்டு இருக்காங்க. இங்க பாத்தீங்கன்னா அருள்மிகு ராமர் சந்நிதி இருக்கு. பார்த்தீங்கன்னா அருள்மிகு ஸ்ரீ பள்ளிகொண்ட பெருமாள் சந்நிதி இருக்கு. விசேஷ நாட்களில் வந்தீங்கன்னா கியூவில் தான் நின்று நீங்கள் சாமி பார்க்குற மாதிரி இருக்கும். பொது தரிசனம், சிறப்பு தரிசனம் அனைத்தும் இருக்கு. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நம்மாழ்வார் சந்நிதி இருக்கு. இங்கே பார்த்தீங்கன்னா லைனாக உற்சவர்கள்லாம் வச்சுருக்காங்க.
கோயில் பின்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு கெடில நதி ஓடிட்டு இருக்கோம். நம்ம வீடியோ ஸ்டார்டிங்கில் சொன்ன நதி இதுதான். மழைக்காலங்களில் ரத்தம் மாதிரி சிவப்பாக இருக்கும்னு நீங்கள் பார்க்கலாம். இந்த பின்புறம் வழியாக போனீங்கன்னா நீங்கள் மலை மேலே ரீச் பண்ணலாம். படிக்கட்டுகளை கடந்தும் போகலாம். படிக்கட்டில் கடந்தீங்கன்னா ஒரு 2லேருந்து 3 நிமிஷத்தில் ஏறிடலாம். ஏற முடியாதவங்க இந்த பாதையில் போனீங்கன்னா பைக்லேயோ கார்லேயோ போகலாம். நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை டேப் பண்ணி ஆலில் போடுங்க. அப்போ தான் அடுத்தடுத்த வீடியோஸ் நோட்டிஃபிகேஷனில் வரும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.